இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, மறைக்கப்பட்ட இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு வீடியோவாக வந்து நம்ம இங்கே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய தகவல்கள் வந்து நம்ம வந்து பகிர்ந்துருக்கோம் இந்த புக்கை பற்றி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இடையில வீடு இல்லா புத்தகங்கள், ஸோ அதையுமே வந்து நம்ம 2-3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ வாய்ப்பு இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால். ஸோ இப்போ வந்து அதே மறைக்கப்பட்ட வரலாறு டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து நம்ம இங்கே தெரிவிக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று என்னென்னா டோக்கியோ கேடட்ஸ். ஸோ இந்த பகுதியில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேதாஜி அவர்கள். ஸோ நேதாஜி அவர்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இந்திய இராணுவத்துக்கு வந்து அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அவர் இருக்கப்போ வந்து அந்த இந்திய இராணுவம் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த சுதந்திர போராட்ட டயத்தில் அந்த பிரிட்டிஷ் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அப்படின்றத வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னொன்று வந்து அந்த நேதாஜி அவரோட இறப்பில் வந்து இன்னுமே வந்து நிறைய சந்தேகங்கள் நிலவுதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அந்த விமானம் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து அந்த ஃப்ளைட் கிராஷில் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. இன்னொன்று வந்து ரஷ்யாவுக்கு வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. பட் இன்னுமே வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ரஷ்யா ஜெயிலில் வந்து பார்த்தோம், அவர் வந்து வயசான தோற்றத்தில் இருந்தார் அப்படின்றதுமே வந்து சில பேர் தகவலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட மறைவு வந்து இன்னுமே நிறைய சந்தேகம் தான் இருக்குது. ஒரு நம்பத்தகுந்த வந்து ஒரு வரலாறாக எங்கேயுமே வந்து பதிவாகலை. பட் அவர் இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்திய இராணுவத்தில் வந்து ஒரு விமானப்படை தாக்குதல், ஸோ அந்த இது கற்றுக்கிறதுக்காக ஒரு அமைப்பு வந்து உருவாகியிருக்கு. அது வந்து எப்படி உருவாச்சு, அதுக்கு எப்படி ஆளுங்களை செலக்ட் பண்ணாங்க, அவங்க இங்கேருந்து ஜப்பானுக்கு எப்படி போய் அந்த ட்ரைனிங்லாம் எடுத்தாங்க, அவங்கள வந்து நேதாஜி அவர்கள் வந்து லாஸ்ட்டாக வந்து மீட் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது, அதை எல்லாமே இங்கே வரலாறாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த சுதந்திரத்துக்கு வந்து எவ்வளோ அவர் கஷ்டப்பட்டார் அப்படின்றத தாண்டி அதிலிருந்து ஒரு சின்ன அந்த டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்ற ஒரு அதை மட்டும் பற்றி இந்த இடத்துல வந்து வரலாறாக சொல்லியிருக்காங்க. அந்த டோக்கியோ கேடட்ஸ் என்னன்னா வந்து போய் அந்த ஜப்பானில் வந்து அந்த வான்வழி தாக்குதல் அதை வந்து கற்றுக்கிறதுக்கு போனாங்கல்ல. ஸோ அந்த 45 பேர் அவங்க கொண்ட அமைப்பு தான் வந்து டோக்கியோ கேடட்ஸ். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த 45 பேர் வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்க, அவங்களோட ட்ராவல் எப்படி, அதை பற்றி தான் வந்து இதன் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம். டோக்கியோ கேடட்ஸ். இந்திய வரலாற்றில் எழுச்சிமிக்க சுதந்திர போராளியாக மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருப்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவரது மரணம் குறித்த புதிர் இன்றும் முழுமையாகவே விலகவில்லை. நேதாஜி விமான விபத்தில் இருக்கவில்லை, அவர் ரஷ்யாவுக்கு தப்பி சென்று விட்டார் என்ற நம்பிக்கை இன்றும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. நேதாஜியின் இந்திய இராணுவம் ஒரு முன்னோடி அமைப்பு. அது உருவாக்கப்பட்ட விதம், பல்கி பெருகி கட்டுக்கோப்புடன் செயல்பட்ட விதம், அடைந்த வெற்றிகள் என அதன் வரலாற்றை படிக்கும்போது மெய் சிலிர்க்கிறது. இந்த தேசிய இராணுவத்தில் மிக முக்கியமாக பங்கு வகித்தவர்கள் தமிழர்கள். பெருமைக்குரிய நினைவுகளுடன் வாழும் ஐஎன்ஏ வீரர்கள் இன்றைய சமகால அரசியல் மோசடிகளை கண்டு கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். ஸோ இப்போ உள்ள அந்த இராணுவத்தில் வந்து நிறைய பாலிடிக்ஸ் நடத்திட்டு இருக்கு அதை வச்சு. ஸோ அப்படின்ட்டு அதை பார்த்து வந்து அந்த டயத்தில் இருந்தவங்கலாம் வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா அந்த நேதாஜி அவரோட காலகட்டத்தில் வந்து அந்த இராணுவன்றது வந்து அவ்வளோ கட்டுக்கோப்பாக அவ்வளோ வெற்றிகள் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அதில் வந்து நிறையா தமிழர்களுமே இருந்திருக்காங்க. அந்த 45 பேர் இந்த தேசிய இராணுவத்தில் வந்து ஒரு 45 பேர் செலக்ட் பண்ணி இங்கேருந்து அந்த ஜப்பானுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கல்ல. ஸோ அவங்களோட அந்த பேர் தான் வந்து அந்த அமைப்போட பேர் தான் இந்த டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று என்னென்னா, இங்கேயே வந்து அந்த வான்வழி தாக்குதல் பயிற்சி வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு பெரிய விமானத்தளங்களோ பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு நிறைய ஆட்களோ வந்து இல்லை. அதனால தான் வந்து ஜப்பானோட உதவியோட இங்கேருந்து 45 பேர் போய் அங்கேருந்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. விமானத்தில் சென்று குண்டு வீசுவது, திடீர் தாக்குதல்கள் நடத்துவது ஆகியவற்றில் இந்த டோக்கியோ கேடட்ஸ் பிரிவு சிறப்பு பயிற்சி பெற்றது. பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளின் விமான தாக்குதலை முறியடிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த படைப்பிரிவு உருவாக்கப்பட்டது. மேலும் பல்வேறு தாக்குதல் முறைகளில் சிறப்பு பெற்றிருந்த இந்திய தேசிய இராணுவம் வான்படை தாக்குதலுக்கு தன்னை உயர்த்தி கொள்ள முயன்றது. ஆனால் அதற்கான விமானங்களை வாங்க போதுமான நிதி இல்லை. மேலும் இதற்கான விமான பயிற்சி தளங்கள், திறமையான இராணுவ பயிற்சியாளர்களும் இல்லை. ஆகவே ஜப்பானிய இராணுவத்தின் ஒத்துழைப்புடன் தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு வான்படை தாக்குதல் பயிற்சி அளிக்க நேதாஜி திட்டமிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அந்த வான்படை தாக்குதலுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. 45 பேர் ரெடி பண்ணுறாங்க. இதற்காக இந்திய தேசிய இராணுவத்திலிருந்து 100கணக்கானோர் விண்ணப்பித்தனர். பட் ஆனால் நிறைய பேர் வந்து இந்திய இராணுவத்தில் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. பட் அதிலிருந்து சில 45 பேர் தான் எடுத்து செலக்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அவங்க பேர் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கேப்சர் பண்ணி போடுறேன். 1947ஆம் ஆண்டு டோக்கியோ நகரத்துக்கு அனுப்பி வைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 45 பேர் ரெடி பண்ணாங்க. அவங்கள வந்து டோக்கியோ நகரத்துக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. யுத்த சூழலுக்கு நடுவில் இந்திய தேசிய இராணுவ வீரர்கள் டோக்கியோ செல்வது ஒரு சவாலாக இருந்தது. பர்மாவிலிருந்து காட்டு வழியாக பயணம் செய்து சயாம் மரண ரயில் பாதையை கடந்து அங்கிருந்து படகு வழியாக தப்பிச் சென்று பழைய கப்பல் ஒன்றில் ஏறி சீரு மலைகளில் சிக்கி தவித்து முடிவில் ஜப்பானிய கியூசு தீவை
அடைந்தனர். அந்த தீவு கடற்படையின் வசம் இருந்தது. அங்கே கடற்படைக்கான பயிற்சிகள் நடைபெற்றன. இந்த ஜப்பானில் உள்ள அந்த கியூசு அப்படின்ற ஒரு தீவில் தான் வந்து இவங்களுக்கு வந்து அந்த வான்வழி தாக்குதலுக்கான ஒரு பயிற்சி வந்து நடக்க போகுது. அதனால் இவங்க இந்தியாவிலேருந்து அந்த பர்மாலெல்லாம் தாண்டி அங்கேருந்து அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த 45 வீரர்களையும் ஜப்பானிய கடற்படை தலைவர் வரவேற்று உள்ளூரில் ஒரு ஹோட்டலில் தங்க வைத்தார். கியூசு தீவு பழமையான வீடுகளை கொண்டது. சிறிய அழகான வீதிகளை கொண்ட ஊர், மிகவும் சுத்தமாக இருந்தது. அந்த ஊரில் உணவகங்களை பார்க்க முடியவில்லை. 1-2 கடைகள் மட்டுமே திறந்திருந்தன. ஆனால் அங்கேயும் உணவுப் பொருட்கள் ஏதும் கிடைக்கவில்லை. உணவுப் பொருட்கள் ரேஷன் முறை அமலில் இருந்தது. பசியும் தாகமும் குளிருமாக இந்திய வீரர்கள் கியூசு தீவில் சுற்றி அலைந்தனர். இரவில் பனி அதிகமாக இருந்தது. கடும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்திய வீரர்கள் மிகவும் சிரமப்பட்டனர். அவர்கள் தங்கியிருந்த விடுதி மரத்தால் ஆனது. சிறு இடைவெளி வழியாக குளிர் காற்று உள்ளே புகுந்தது. தேச சேவைக்காக வந்திருக்கிறோம் என்ற எண்ணம் அந்த குளிரை போக்கி அவர்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தியது. கியூசு தீவில் இருந்து மறுநாள் அவர்கள் டோக்கியோ நகரத்துக்கு ரயிலில் சென்றனர். டோக்கியோ நகரம் பனிப்பொழிவின் ஊடே மயங்கும் அழகுடன் அவர்களை வரவேற்றது. இம்பீரியல் இராணுவத்தின் பயிற்சிக்கூடம் என்பது ஒரு தனி உலகம். அங்கே வான்படை பயிற்சியில் சேருவதற்கு முன் ஆரம்ப நிலை பயிற்சிகளில் தேர்ச்சி பெற வேண்டும். அதில் தேறியவர்களுக்கு மட்டுமே வான்படையில் இனம் கிடைக்கும். அதில் தேறியவர்களுக்கு மட்டுமே வான்படையில் இடமளிக்கப்படும். இந்த ஆரம்ப நிலை பயிற்சிக்காக குவாத்து குஹேன் என்னும் டோக்கியோ இராணுவ பயிற்சி மையத்தில் 45 பேரும் அனுமதிக்கப்பட்டனர். அந்த கட்டடம் வடிவத்தில் இருந்தது. 2 தளங்கள் கொண்ட அந்த கட்டிடத்தின் ஒரு தளத்தில் 50 அறைகள் இருந்தன. இந்த பயிற்சிக்கு தலைவராக இருந்தவர் மாரோ. அவருடன் 2 அதிகாரிகள் பயிற்சி உதவியாளர்களாக இருந்தனர். ஒவ்வொரு பயிற்சி வீரனுக்கும் ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. அறையில் ஒரு படுக்கையும் கம்பளி போர்வையும் அணிந்து கொள்ள வேண்டிய சீருடை மற்றும் உடற்பயிற்சி காலணிகள், சிறப்பு உடைகள் தரப்பட்டன. அத்துடன் ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்வதற்கான புத்தகங்கள் 2 வழங்கப்பட்டன. ஸோ இராணுவ பயிற்சி எல்லாமே வந்து முழுக்க ஜப்பானிய மொழியில் தான் இருக்குமோ. அதனால் வந்து இவங்க ஜப்பானிய மொழியும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 1 hour 2 hours வந்து ஜப்பானிய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கும் இவங்க வந்து உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இந்த 45 பேரும் அவங்களும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த ஜப்பானிய மொழியை. முழுமையாக ஜப்பான மொழியில் மட்டுமே அளிக்கப்படுகின்ற காரணத்தினால் இந்த வான்வழி தாக்குதல் பயிற்சி மொழியை கற்றுக்கொள்ளாமல் வான்படை பயிற்சிக்கு அனுமதிக்க முடியாது என்பதில் கராராக இருந்தனர். மொழியை அறிந்து கொள்வதற்காக 1 மணி நேர சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. காலை 5 மணிக்கு எழுந்து 3 மைல் தூரம் ஓட வேண்டும். அப்போது குளிர் 0க்கு கீழே இருக்கும். உதடுகள் வெடித்து வலி தாங்க முடியாது. பனிப்புகை படர்ந்த மைதானத்தில் ஓடுவார்கள். 3 மைல் தூரம் ஓடியதும் 5 நிமிடங்கள் ஓய்வு. அதன் பிறகு அதே 3 மைல் தூரம் திருப்பி ஓடி வர வேண்டும். அது முடிந்தவுடன் 1 மணி நேரம் உடற்பயிற்சி. அதன் பிறகு 10 நிமிடங்கள் ஓய்வு. பிறகுதான் சிறப்பு பயிற்சிகள். அதை முடித்து கொண்டு அவசரமாக குளித்து தயாராகி வர வேண்டும். காலை உணவாக வேக வைத்த சோறு, ஒரு கோப்பையும் சோயா குழம்பும் தருவார்கள். அதை முடித்து கொண்டு வகுப்புக்கு செல்ல வேண்டும். காலை 9 மணிக்கு தொடங்கும் வகுப்பு மதியம் 1 மணிக்கு முடியும். மதிய உணவில் மீன் கிடைக்கும். ஆனால் அதில் காரம், சுவை எதுவும் இருக்காது. பிறகு மதிய வகுப்பு முடியும் வரை மதிய வகுப்பு 1 மணி வரை நடக்கும். அதை முடித்துக்கொண்டு மாலை விளையாட்டு 1.5 மணி நேரம். அது முடிந்தவுடன் தேநீர் வழங்கப்படும். அதில் சர்க்கரை இருக்காது. அந்த நாட்களில் சீனி கிடைப்பது அரிது என்பதால் ஜப்பானிய மன்னரின் பிறந்தநாள் மற்றும் விசேஷ நாட்களில் மட்டுமே இராணுவ வீரர்களுக்கு சிறப்பு சலுகையாக ஒரு தேக்கரண்டி சர்க்கரை வழங்கப்படும். மாலை 6:30 மணிக்கு இரவு உணவு வழங்கப்படும். அதன் பிறகு இரவு 8 மணி வரை எழுத்து பயிற்சி. அது முடிந்த பிறகு இரவு 2 மணி நேரம் ஓய்வு. அந்த நேரத்தில் பரஸ்பரம் பேசிக்கொள்ளவும், ஊருக்கு கடிதம் எழுதவும், தங்களைப் போல பயிற்சி பெற வந்துள்ள தாய்லாந்து இளைஞர்களுடன் கலந்து பேசுவது போன்றவை நடக்கும். இரவு 10 மணிக்கு தூங்கிவிட வேண்டும். ஞாயிறு ஒரு நாள் விடுமுறை. அன்று துணி துவைப்பது, அறையை சுத்தம் செய்வது போன்றவற்றை செய்வார்கள். பொது விடுமுறை என்பதே கிடையாது. நான் ஏன் வந்து எல்லாத்தையுமே நான் வாசிக்கிறேன்னா, அவங்க பட்ட அந்த ஒரு கஷ்டத்தெலாம் வந்து சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் விட்டுட்டு அது சரியாக வராது. அதனால தான் வந்து மொத்த இதையுமே நான் வாசிக்கிறேன். இது போன்ற கடும் பயிற்சி காரணமாக குளிர் தாங்க முடியாமல் இது போன்ற கடும் பயிற்சி காரணமாகவும் குளிர் தாங்க முடியாமலும் வீரர்கள் சோர்வடைந்தனர். அதில் பிஷன் சிங் என்ற இளைஞர் உடல் நடைகுறி ஏற்பட்டு இறந்தார். அந்த சோகம் மற்ற இந்திய இராணுவத்தினரை உலுக்கியது. அவருக்கு பதிலாக பயிற்சி மேற்கொள்ள அக்தர் அகமது என்பவரை பர்மாவில் இருந்து அனுப்பி வைத்தனர். இந்த பயிற்சி முகாமை பார்வையிடுவதற்காக நேதாஜி ஒரு நாள் வரப்போகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த வீரர்கள் தங்களது அறைகளை சிறப்பாக அலங்கரித்தனர். குறிப்பிட்ட நாளில் நேதாஜி வந்தார். தங்களுடைய தலைவரை நேரில் பார்த்த வீரர்கள் மிகுந்த உற்சாகமடைந்தனர். ஒவ்வொரு வீரருடனும் தனியாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட நேதாஜி அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பற்றியும் விசாரித்தார். அது இராணுவ வீரர்களுக்கு மிகுந்த உத்வேகத்தை ஏற்படுத்தியது. மேலும் இராணுவ வீரர்கள் மத்தியில் சிறப்பானதோர் எழுச்சி உரையை நிகழ்த்தினார் நேதாஜி.
நேதாஜி வருகையை ஒட்டி சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த விருந்தில் வழக்கமான ஜப்பானிய உணவுகளுடன் ஆட்டிறைச்சி, பூரி, வடை, அப்பளம், ஊறுகாய் ஆகியவையும் வழங்கப்பட்டன. பயிற்சியில் இருந்த தமிழர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்றுதான் திருப்தியாக சாப்பிட்டனர். நேதாஜியின் உத்தரவின்படி அந்த சிறப்பு உணவு தயாரிக்கப்பட்டது என்பதை அறிந்த வீரர்கள், ஒரு தலைவன் தனது தொண்டர்களின் பசியறிந்து ருசியான உணவுகளை தந்த அக்கறையை வெகுவாக போற்றினர். அந்த பயிற்சி முகாமை பார்வையிட்டு சென்ற நேதாஜி ஒவ்வொரு வீரனையும் வாழ்த்தி தனிப்பட்ட கடிதம் ஒன்றையும் அனுப்பினார். அதில் பின்னாளில் இந்திய வான்படை அதிகாரியாக பணியாற்றிய ரமேஷ் பெனகலுக்கு ஒரு தனி பெருமிதம். அவருக்கு அதுவரை வீட்டிலிருந்து ஒரு கடிதம் கூட யாரும் அனுப்பியது இல்லை. அவர் பெற்ற முதல் கடிதம் நேதாஜியின் வாழ்த்து கடிதம் மட்டுமே. அதை தன் வாழ்நாளில் அரிய பொக்கிஷகமாக கருதி பாதுகாத்து வருகிறார் ரமேஷ் பெனகல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க. 2 புத்தகத்தையுமே சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் மறுபடியுமே நேதாஜியின் காதல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பகுதியில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நான் இந்த பகுதி ஏன் முழுக்க நான் வாசித்தேன், நிறைய விஷயம் ஏன் படிச்சுட்டு நான் சொல்லலை அப்படின்னா, அசால்ட்டாக அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வார்த்தையாக போயிடும். அவங்க என்னென்ன பண்ணாங்க, இங்கே இப்போ இருக்கிற இராணுவத்துக்கும் அப்போ உள்ள இராணுவத்துக்கும் அப்போ உள்ள வசதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ இராணுவம் ஓகே இப்போவும் கஷ்டப்படுறாங்க. பட் அப்போ உள்ள இராணுவம் எப்படின்னா சுதந்திர போராட்ட அந்த ஒரு காலகட்டம். ஸோ அதில் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. அது இங்கேருந்து ஜப்பானுக்கு போய் பண்ணணும்னா அங்கே அந்த கிளைமேட்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் முழுக்க நான் வாசித்து காமிச்சேன் அங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதை வாசிக்கிறப்ப இன்னுமே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்டாக தெரியும். ஓ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மோட்டிவேட்டடாகவே இருக்கும். இன்னொன்று என்னென்னா தமிழர்களுமே இந்த ஒரு இராணுவ படையில் அந்த 45 பேர் கொண்ட இராணுவ படையில் இருந்திருக்காங்க அந்த வான்வழி தாக்குதல் பயிற்சியில். அதில் அவங்களுக்கு அந்த சாப்பாடு, பூரி, வடை அதெல்லாம் சாப்பிட்டவொடனே ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்றதையுமே இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் இப்போ இதில் டோக்கியோ கேடட்ஸ் அப்படின்ற ஒரு பகுதியில் சொல்ல வந்த தகவல். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இன்னுமே உங்களுக்கு ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிய வரும்.